கொடி செய்தி அதிகாரம் 7 இறைவசனங்கள் 6 மேலும் 12 தொடங்கி 14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவை திருப்பி உங்களை கடித்து குதறும். மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எறிய வேண்டாம், எரிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும். ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகின்றவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது. அதன் வழியே செல்வோர் பலர் வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது. இதை கண்டுபிடிப்போர் சிலரே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் நிறைவுள்ளவர்களே, இன்றைய நற்செய்தியில இறைமகன் இயேசுவினுடைய மலை பொழிவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறைமகன் இயேசுவினுடைய மலை பொழிவு என்பது கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணித்தவர்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு மட்டுமல்ல, மாறாக சில நேரங்களிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும், ஏன் இந்த மனித குலத்திற்குமே முழுவதுமான ஒரு படிப்பினை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்க முடியும். பல உலக தலைவர்கள் கூட இந்த மலைப்பொழிவினால் தூண்டப்பெற்றவர்களாக, இந்த மலைப்பொழிவினால் மாறுதலை கொண்டு வந்தவர்களாக இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மார்ட்டின் லூதர் கிங் தொடங்கி, லியோ டால்ஸ்டாய் தொடங்கி, ஏன் நமது நாட்டிலே மகாத்மா காந்தி வரை இந்த மலைப்பொழிவினால் மிகவும் கவரப்பட்டவர்களாக கருதப்படுகிறார்கள். அந்த வகையிலே இந்த மலை பொழிவு என்பது நமது கிறிஸ்துவத்திற்காக மட்டுமல்ல, மாறாக உலகளாவிய உலகிலே வாழ்கின்ற அனைத்து மாந்தர்களுக்கும் உரியதாக இருக்கிறது. எனவேதான் மலை பொழிவு என்று சொல்லுகின்ற பொழுது குறிப்பாக இந்த புதிய ஏற்பாட்டிலே விவிலியத்திலே சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசுவில் அறிவுள்ளவர்களே, இன்றைய நற்செய்தியிலும் 3 விதமான நிலைகளை ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். முதலாக தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவை திருப்பி உங்களை கடித்து குதறும் என்று சொல்லுகிறார். எனவே இதை நேரடியாக பார்க்கின்ற பொழுது
இறை வார்த்தையை நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டும். இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அல்லது இறைமகன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மத்தியிலே நாம் இந்த இறைமகன் இயேசுவை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத பொழுது அவர்களிடத்திலே அவர்களுக்கு எடுத்துச் சொல்வதும் வீண் என்பதை நேரடியான ஒரு நற்செய்தி கருத்தாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். அதே நேரத்திலே உலகளாவிய ஒரு வகையில நம்முடைய யாருக்கு ஒரு கருத்து தேவைப்படுகிறதோ அல்லது யாருக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறதோ, யாருக்கு ஒரு அறிவுரை தேவைப்படுகிறதோ, அவர்களிடத்திலே நாம் அதை சொல்லுகின்ற பொழுது, செய்கின்ற பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், ஏற்க மறுக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களிடத்திலே நாம் சொல்லுகின்ற சொல்லும் செய்கின்ற செயலும் வீணானது என்பதையும் மறைமுகமான ஒரு கருத்தாக நாம் கொள்ள வேண்டி இருக்கிறது. இயேசுவில் உள்ளவர்களே, ஒரு ஊரிலே ஒரு மனிதன் இருந்தான், ஒரு இளைஞன். அவனிடத்திலே ஒரு பெரியவர், அந்த ஊரிலே இருந்த பெரியவர் சொன்னார், அவன் எப்பொழுதும் சிகரெட் குடித்துக் கொண்டே இருப்பான், புகைப்பிடித்துக் கொண்டே இருப்பான். அவனிடத்திலே அந்த பெரியவர் அவனுக்கு அறிவுரை சொல்லி திருத்த நினைத்தார். எனவே அவர் சொன்னார், தம்பி, நீ புகைப்பிடிப்பது உடலுக்கு தீமை அல்லவா? உனது நுரையீரலை பாதிக்கும் அல்லவா? உன்னுடைய உடல் நலத்தை பாதிக்கும் அல்லவா? நீ குடிக்கலாமா? புகைப்பழக்கம் குடிக்கலாமா என்று அவர் கேட்டார். அவன் சொன்னான், சரிதான் பெரியவரே. மீண்டுமாக அந்த பெரியவர் சொன்னார், நீ ஒரு நாளைக்கு எவ்வளவு ரூபாய்க்கு குடிக்கிறாய், புகை பிடிக்கிறாய் என்று கேட்டார். 100 ரூபாய் என்று சொன்னார். எனவே அவர் கணக்கு போட்டார். ஒரு நாளைக்கு 100 ரூபாய் என்றால் ஒரு மாதத்திற்கு 3000 ரூபாய், 12 மாதத்திற்கு 36,000 ரூபாய். இப்படியே நீ 10 ஆண்டுகள் பிடித்தால், 20 ஆண்டுகள் பிடித்தால் 7 லட்சத்திற்கு மேலாக நீ சேமிக்கலாமே என்று சொன்னார். உடனே அவன் சொன்னான், ஐயா, உங்களுக்கு வயது எவ்வளவு என்று கேட்டான். 60 என்று சொன்னார். அவன் சொன்னான், ஐயா, நீங்கள் புகைப்பிடிப்பீர்களா? இல்லை என்று சொன்னார் அவர். ஐயா, நீங்கள் 25 வயதிலே புகைப்பிடிக்க ஆரம்பித்தீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். இப்பொழுது உங்களுக்கு 60 ஆகிறது. 35 ஆண்டுகள், 35 ஆண்டுகளிலே நீங்கள் 50 ரூபாய்க்கு, நான் 100 ரூபாய்க்கு குடிக்கிறேன், நீங்கள் 50 ரூபாய்க்கு குடிப்பதாக வைத்துக் கொள்வோம். எனவே ஒரு நாளைக்கு 50 ரூபாய் என்றால் ஒரு மாதத்திற்கு 1500 ரூபாய், ஒரு வருடத்திற்கு 18,000 ரூபாய். 35 ஆண்டுகள் கணக்கு போட்டால் ஏறக்குறைய ஒரு 6,30,000 ரூபாய் சேமித்திருக்க வேண்டுமே. நீங்கள் சேமித்து வைத்திருக்கிறீர்களா என்று கேட்டார். அவர் இவனிடத்திலே நான்மை பொய் சொன்னோம் என்று சொல்லி அவர் ஒதுங்கிக் கொண்டார். இப்படித்தான் யாரிடத்திலே நாம் எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லுகின்ற பொழுது, ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அவை மிகுந்த மதிப்புக்குரியவையாக இருக்கின்றன. இல்லை என்று சொன்னால் நாயிடத்திலே முத்துக்களை எறிவது போல் இருக்கும் என்பதை இறைவன் தெளிவுபடுத்துகின்றார். எனவேதான் நான் சொன்னது போல, இது உலகம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொது நெறியாக இருப்பதனால் திருவள்ளுவர் கூட இதை சுட்டி காட்டுவதை நாம் பார்க்க முடிகிறது. புல்லறிவாண்மை என்ற அதிகாரத்திலே 849வது அந்த பாடலிலே சொல்லுகிறார், காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டானாம் தான் கண்டவார் என்று சொல்லுகின்றார். அறிவற்றவர்களுக்கு அறிவுரை சொல்ல போனால் அறிவுரை சொல்பவரை முட்டாளாக கருதப்படுவார். ஏனில் அறிவில்லாதவன் தான் நினைத்ததே சரி என்று வாதிடுவான் என்று சொல்லுகின்றார். எனவே இயேசுவில் உள்ளவர்களே, நாம் நல்லவற்றை பிறரிடத்திலே சொல்லுகின்ற பொழுதும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா, அவர்கள் அதனால் திருந்துவார்களா, அதனால் இறைவனிடத்திலே வருவார்களா என்று பார்த்து சொல்லுகின்ற பொழுது அவை மிகுந்த மதிப்புக்குரியவையாக இருக்கும் என்பதை இறைமகன் இயேசு தெளிவுபடுத்துகின்றார். இரண்டாவது பொன் விதி